ஹாய் ஹலோ வணக்க மக்களே, வெல்கம் டு கமெண்ட்ரி டைம்ஸ். த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 எபிசோட் 3 ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்லோ பேசிங்கில் தான் போச்சுன்னு சொல்லணும். ஏன்னா போன எபிசோடில் நடந்த அந்த பயங்கரமான சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாருமே அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுங்கிற பற்றி தான் இந்த எபிசோட் போயிருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேரக்டர் பில்டப் பண்ணுற மாதிரி தான் அந்த எபிசோட் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங்லேயே போன எபிசோடில் ஜாக்சன் சிட்டி அட்டாக் பண்ண இன்ஃபெக்டட்ஸ் எல்லாம் எரிச்சது சீன்ஸ் தான் காட்டுறாங்க. நடந்த சண்டையில் அடிப்பட்ட எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக எலிக்கு கண் முழிச்சு பார்க்கும்போது அவள் கண் முன்னாடி ஆபி ஜோயில கொல்ற மாதிரி சீக்வன்ஸ் பிளே ஆகுது. அது அவளுக்கு ஒரு பிடிஎஸ்டுமே உண்டாக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம எலி கதறி அழுக அவளை எப்படியோ சொல்லி காம்டவுன் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் இறந்த ஜோயிலோட பாடியை நம்ம டாமி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜோயிலுக்கு சொந்தமான எல்லா பொருளுமே டாமி தான் பர்சனலாக எடுத்து வைக்காம காமிச்சிருக்காங்க. ஜோயிலோட டெத் முக்கியமாக 2 பேரை தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, நம்ம எலி அண்ட் டாமி. ஜோயிலோட கையை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில் இருக்கிற வாட்சை பார்த்து சாராவை கேட்டதா சொல்லுன்னு சொல்லி நம்ம டாமி சொல்லுவார். சாரா நம்ம ஜோயலோட பொண்ணு. சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க தான். இப்போது நம்ம டாமி கூட அவர் அண்ணனும் இல்லை, அவர் அண்ணனோட பொண்ணும் இல்லை. அப்படியே டைட்டில் சீக்வன்ஸ் கிட்ட வரும்போது எப்பயுமே நம்ம ஜோயல் அண்ட் எலி நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த டைட்டில் சீக்வன்ஸில் நம்ம எலி மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிகாஸ் ஜோயல் இஸ் டெட். இங்கே தான் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் டைட்டிலுக்கான உண்மையான அர்த்தமே காட்டப்படுது. அப்படியே 3 மாதம் போயிடுது. திரும்பவும் ஜாக்சன் சிட்டியை ரீபில்ட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த பக்கம் எலியை காட்டுறாங்க. 3 மாதமாக ஃபிசிக்கலாக ரெக்கவர் ஆன எலி மென்டலாக ரெக்கவர் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கெயில் கிட்ட அனுப்புகிறாங்க. கெயில், நீ நல்லா இருக்கியா, அந்த விஷயத்துலேருந்து கடந்து வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், கடந்து வந்துட்டேன்னு சொல்லி போய் சொல்லியிருப்பாங்க. எலி பொய் தான் சொல்கிறாங்கிறத கெயிலாலையும் புரிஞ்சுக்க முடியுது, நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை பெல்லா ராம்சி சும்மா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது சிரிப்பில் ஆரம்பித்த அவன் முகம் ஃப்ரஸ்ட்ரேஷன், சோகம் அண்ட் கடைசியாக கோவத்தில் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெல்லா ராம்சி ஆக்டிங்கை வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே அங்கேருந்து நேராக ஜோயிலோட வீட்டுக்கு வரும்போது அவரோட ரூமில் கட்டிலில் அவரோட கடைசி பிலாங்கிங்ஸை வச்சுருப்பாங்க. அதில் தான் ஜோயிலோட ரிவால்வரை எலி கையில் எடுப்பாள். அண்ட் இதை வச்சு தான் ஆபியுமே கில் பண்ணுறதை முடிவு எடுத்திருப்பாள். ஜோயிலோட ஷர்ட்டை பார்த்து எலி அழுதுகிட்டு இருக்கும்போது கரெக்டாக டீனா உள்ளே வரான். இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆனியா, சேர்ந்தா குக்கீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டீனா எலிகிட்ட கொடுக்க, எலி எதுக்குன்னு கேட்கும்போது நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கு நீ கோவப்படுவேன், அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு தான் அந்த குக்கீஸ்ன்னு சொல்லி கொடுப்பா. ஜோயல் இறந்த அந்த இடத்துல டீனா என்னென்னலாம் நோட் பண்ணான்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பா. முக்கியமாக அவங்க எல்லாரோடைய பேர், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அண்ட் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவா. ஏன்னா டீனா ஆல்ரெடி இந்த WLF பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பா. ஃபெட்ராவை எதிர்த்து எப்படி ஃபயர் ஃப்ளைஸ் உருவானாங்களோ அதே மாதிரி தான் WLF உருவாங்கினாங்க. ஆனால் ஃபயர் ஃப்ளைஸை விட ஒரு பெரிய பேராமிலிட்ரி யூனிட்டாக அந்த WLF மாறினாங்க. எபிசோட் எண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ஆர்மியுமே காமிச்சிருப்பாங்க, டேங்க்லாம் வச்சுருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே டீனா நோட் பண்ணி, இதை நான் ஹாஸ்பிட்டலே சொல்லலாம் தான் வந்தேன், ஆனால் நான் அப்போ சொல்லியிருந்தேன்னா நீ உடனே ரிவெஞ்ச் எடுக்க கிளம்பியிருப்பேன், உன்னோட ஹெல்த்தை நீ பார்த்துருந்துக்க மாட்டேன், அதனால தான் 3 மாதம் கழிச்சு இப்போ சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி சமாளிச்சிருப்பா. இப்போது இந்த விஷயம் எலி அண்ட் டீனா அண்ட் டாமிக்கும் தெரிஞ்சிருக்கும். டாமி இந்த விஷயத்த ரொம்ப மெச்சூராக காமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஆனால் கேமில் இப்படி கிடையாது. கேமில் ஃபஸ்ட்டு டாமி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு கிளம்பியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம எலியும் அவங்கள பழி வாங்கணும்னு சொல்ல, டாமி இது நம்மளாம் முடிவெடுக்க முடியாது, கவுன்சிலோட ஒன்றா சேர்ந்து தான் முடிவெடுக்கணுன்ற மாதிரி சொல்லுவார். எப்படியோ எலியை பேசி காம் டவுன் பண்ணி அங்கேருந்து அனுப்பிச்சிருவாரு. இதே சமயத்தில் தான் இந்த பக்கம் ஒரு முக்கியமான குரூப்பை காமிக்கிறாங்க, செராஃபைட்ஸ். இந்த செராஃபைட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த ரிலீஜியஸ் பீப்புளாக இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தி தான் இந்த ப்ராஃபட். அவள் கடவுளோட பனிஷ்மெண்ட்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி அவளுக்கான தனி ஒரு கல்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பா. இந்த கல்ட்டில் இருக்கிறவங்க டெக்னாலஜி எதுவுமே யூஸ் பண்ணாமல் காட்டுக்குள்ளே ஒரு காட்டுவாசி போலவே வாழ்வாங்க. அப்படி இருந்தால் தான் கடவுள் நம்மளை மன்னிப்பாருன்னு சொல்லி வெப்பன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக வாழ்வாங்க. இவங்க சியாட்டலில் இருக்கும்போது இவங்களுக்கும் அந்த WLFக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். இப்போ அந்த WLFலேருந்து தப்பிச்சு இவங்க காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது. உல்ஃப் பின்னாடி வராங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஆனால் உல்ஃப் எல்லாரையுமே கண்டுபிடிச்சி சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம எல்லாரையுமே போட தள்ளிடுவாங்க. இந்த பக்கம் நைட்டு எலிக்கு ஜெஸ்ஸி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். ஏன்னா எலி 3 மாதமாக ரிகவரி இருந்ததுனால அவளோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணி அவளை திரும்ப பழைய ஃபார்மை கூட்டி வரதுக்காக. இந்த சமயத்தில் தான் ஜெஸ்ஸி கவுன்சிலில் இருக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எலி எனக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்குறா. அதுக்கு ஜெஸ்ஸி காசு வாங்காமல் நேர்மையாக ஜெயிச்சு பாருமா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுப்பாரு. அடுத்த நாள் கவுன்சிலிங் ஹியரிங் நடக்குது. இப்போதைக்கு ஜோயில கொண்டது யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவங்கள டேக் டவுன் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு இங்கேருந்து 16 பேர் கொண்ட ஒரு டீம் அனுப்ப சொல்லி எலி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார். அதை பற்றி எல்லாருமே அவங்க ஒப்பீனியன்ஸ் கேட்கும்போது, ரேச்சல்ன்ற ஒரு பொண்ணும் இன்னொரு வயசானவரும் நம்ம ஃபர்கிவ் பண்ணணும், எல்லாருமே மறப்போம் மன்னிப்போன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் செத் உள்ளே போந்து ஒய்யால் அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஆளுங்களே அடிச்சு கொண்டு இருக்காங்க, நம்ம எப்படி சும்மா வர்றதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவார். செத் எலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இந்த எபிசோடில் நம்ம செத்துக்கு ஒரு ரிடக்ஷன் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. கவுன்சிலிங் ஹியரிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எலிக்கு ஓட்டு கம்மியாக வந்து அவளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. 8 பேரில் 3 பேர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மேபி மரியா, டாமி அண்ட் ஜெஸ்ஸியாக இருக்கலாம். எலி இவங்களெல்லாம் நம்மளாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு
அவகிட்ட இருக்க எல்லா கன்ஸுமே பேக் பண்ணி அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கா. அந்த நேரத்தில் ஜீனா கரெக்டாக உள்ளே வந்து, என்னம்மா எல்லா கன்ஸுமே லோட் பண்ணி ரெடியாக வச்சிருக்க, சரி எந்த வழியில் போகிற வழியில் சாப்பாட்டுக்கு என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் ஷார்ட்டோடயே வந்திருப்பா. எலி கோவத்தில் முடிவு எடுத்திருப்பா. ஸோ அவன் முடிவு தப்பாக போயிடும்னு சொல்லி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டீனா என்ற இடத்துக்கு வந்திருப்பா. ஆனால் கேமில் இதெல்லாம் இருக்காது. இந்த கவுன்சில் டீனா வந்து ஹெலிக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் இருக்காது. இந்த சீரீஸ்க்காகவே புதுசாக அமைச்சிருக்காங்க. குதிரையும் அண்ட் ஒரு சில சர்ப்ரைஸுக்கு முன்னே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீ நாளைக்கு காலையில் 3 மணிக்கு கரெக்டாக ரெடியாருன்னு சொல்லி அங்கே டீனா கிளம்பிடுறா. அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட எலி வெயிட் பண்ணும்போது டீனா செத்தோட வரா. செத் எலிக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறாரு. அவர்கிட்ட இந்த பவர்ஃபுல் கன்னை எலிகிட்ட கொடுத்து ட்ரேட் பண்ணுறாரு. ஆனால் அப்போ கூட எலி மூஞ்ச உருன்னு தான் வச்சிருக்கிறா. எலி எல்லா விஷயத்தையுமே கூடிய சீக்கிரம் மறக்கவும் கிடையாது, மன்னிக்கிறவங்களும் கிடையாது. அதை ரொம்ப அழகாகவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து டீனாவும் எலியும் கிளம்புறாங்க. போகிற வழியில் நம்ம ஜோயலோட கல்லறைக்கு போய் காஃபி பீன்ஸாக ஒரு இடத்துல வைக்கிறா. கேமில் நம்மளுக்கு கடைசியில் தான் தெரியும் நம்ம ஜோயல் காஃபி குடிப்பான்றதை. ஆனால் இதை இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அங்கேருந்து அப்படியே அவங்க காட்டுக்குள்ளே போக ஒரு 2-3 நாள் ஆகுது. போகிற வழியில் அந்த செராஃபைஸ் எல்லாம் இறந்து இருக்கிறத செக் பண்ணுறாங்க. இப்போ எலியோட தாட்ல ஆபியோட டீம் தான் இவங்களை கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி அவள் மைண்டு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆபி எந்த அளவுக்கு மோசமானவங்க, ஒரு சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம கொண்டு இருக்காளேன்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் கேமில் ஆபி ஒரு செராஃபைட்டை தன்னோட பையன் மாதிரியே வளர்ப்பா. அந்த சேஞ்ச் ஓவரை எப்படி இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே அங்கேருந்து சியாட்டில் வந்துடுறாங்க. ஒரு பெரிய ஸ்கைலைன். அந்த பக்கம் அந்த வாட்ச் டவரில் நம்ம மேனி நோட்டை ஒத்துக்கிட்டு இருக்கும்போது சுற்றி எல்லாமே கிளியராக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த WLFோட டீமை காட்டுறாங்க. அது எவ்வளோ பெரிய பேராமிலிட்ரி யூனிட்ன்றதை தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய யூனிட். இதை எதிர்த்து நம்ம எலியும் டீனாவை எப்படி சண்டை போட போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு நடுவில் நம்ம WLFுக்கும் செராஃபைஸுக்கும் சண்டை நடக்கும். இவங்களுக்கு என்ன சண்டைன்றதை கேம்லையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த சீரீஸ்லேயே கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு தரமான எபிசோட். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பேசிங்கில் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேரக்டர் டெவலப் பண்ண பில்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த எபிசோடு இருக்குது. எனக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த லாஸ்ட் ஆஃப் எபிசோடுக்காக யாரெல்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பாய்.